இது பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் இது இருக்கு. யாரையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாரையும் கடித்து குதறுவது, யாரை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஓய்வு பெற்ற நீதி அரசரை கூட இன்னைக்கு அண்ணாமலை வந்து இதே பேசியிருக்காரு. எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரலாற்று பிழை எனவும் அவர் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைப்பார் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அதாவது நமக்கு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறை மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கண்டுபிடிக்காத முடியாத வழக்குகள்லாம் கண்டுபிடித்தவர்கள். அதே நேரத்தில் புலன் விசாரணையில் நாம் தலையிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள். வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும். தமிழக ஆளுநர் வந்து இந்தியா பாதுகாப்பு தமிழகத்துல வந்து பாதுகாப்பு கம்மியா இருக்கு. முதல்ல ஆளுநர் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட சந்தித்து குஜராத்ல இருந்து போதைப் பொருள் வருவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு குஜராத்தில் இருந்தா போதைப் பொருட்கள்லாம் வருது. போதைப் பொருட்களை தடுத்துனாவே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிடும். பிரச்சனை எங்க? குஜராத்ல வந்து போதைப் பொருள் தொழிற்சாலையை பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்த துறைமுகம், கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம்னு அதானியோட துறைமுகத்துல இருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துக்கு வந்து, கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துல இருந்து சென்னைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்றதுதான் செய்தி. மாண்பு முதலமைச்சர் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும். அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. ஒன்றிணைப்பதும் ஒன்று இணையாமல் இருப்பதும் அதுல நாம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்துல வந்து தலித் மக்கள் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து பாதுகாப்பு கம்மியா இருக்கு, தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இதை வந்து பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி வந்த பிறகு தலித்துகள், சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆயுதங்களாலும் மட்டுமில்லை, சொற்களாலும் தாக்கப்படுகிறார்கள். இது பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் இது இருக்கு. யாரையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாரையும் கடித்து குதறுவது, யாரை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஓய்வு பெற்ற நீதி அரசரை கூட இன்னைக்கு அண்ணாமலை வந்து இதே பேசியிருக்காரு. எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. அவர்கள் வந்த வழியில எப்படியோ அப்படிதான் பேசுறாங்க. வெறுப்பு அரசியல், எல்லாரையும் தாக்குவது. இப்ப பாஜக தலைவர் யாரை தாக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாரையாவது இவரை விட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. தோழமை கட்சிகளையும் விடுறதில்ல, எதிர்கட்சிகளையும் விடுறதில்ல, ஆட்சியாளர்களையும் விடுறதில்ல, எல்லாரையும் பேசுறாருன்னா இது என்ன ஒரு பொது வாழ்க்கையில? இப்ப நீங்க கூட கேக்குறீங்க, சசிகலா அம்மாவை பத்தி கேட்டா, சசிகலா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எங்ககிட்ட ஒன்னும் விடையோ காரணமோ இல்லை. நாங்க எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? அது அவருடைய கட்சி பிரச்சனை. ஆனா இவர் எல்லாத்திலையும் மூக்க நுழைப்பார். இப்ப எங்களுக்கும் சவார்க்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.